ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ் நான் தான் உங்க புரியுது. வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது. ஆக்சுவலி யாரும் வெயிட் பண்ணியிருக்க மாட்டீங்க பெருசாக. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது என் கடமை தானே. வருஷம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, டைஃபாய்ட். ஸோ அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ இந்த கரெக்டாக வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வருஷத்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவிஸ். இதில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவியை கூட மேபி நான் லிஸ்ட்டில் விட்டுருந்துருக்கலாம். ஏதாவது விட்டுனா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் நான் ரொம்ப பர்சனலாக எதிர்பார்க்கக்கூடிய, இது ஆக்சுவலி என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் பர்சனலாக எதிர்பார்க்கக்கூடிய நிறைய மூவிஸ் தான் லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த வருஷம் என்னென்ன படம் வருதுன்னு நான் அப்படியே லைனாக பார்த்துடலாமா? ஜனவரி 16 28 இயர்ஸ் லேட்டர் த போன் டெம்பிள். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 28 இயர்ஸ் லேட்டரோட அந்த படத்தோட சீக்வலாக தான் வரப்போகுது. ஆக்சுவலி 28 டேஸ் லேட்டர் படத்துலேருந்து 28 வருஷம் கழிச்சு தான் 28 இயர்ஸ் லேட்டர் படம் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த படத்தோட கண்டினியூஷனாக தான் இப்போ இந்த படமும் வரப்போகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர், அந்த போன் டெம்பிள் ப்ளஸ் அந்த பெரிய மிருகம், இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கதையை கொண்டு போக போகிறாங்க. இது அப்சல்யூட்லி ஒரு போஸ்ட் அபோகலிப்டிக் மூவி தாங்க. பூமியில் ஜாம்பி வைரஸ் பரவுக்கு, அந்த ஜாம்பி வைரஸை தடுத்து எப்படி மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு கதை தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். அந்த ஜாம்பி மூவிஸ்க்கே ஒரு அடித்தளம் போட்ட படம்னா அது இந்த 28 டேஸ் லேட்டர் தான். அந்த படத்தோட ஒரு சீக்கிரம் தான் அந்த படம் வரப்போகுது. பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத. 28 இயர்ஸ் லேட்டர் போன் டெம்பிள் ஜனவரி 16 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து ஜனவரி 30 சென் ஹெல்ப் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இதோட டேரக்டர் நம்ம சாம் ரெய்மி தாங்க. அப்சல்யூட்லி இதுவுமே ஒரு ஹாரர் டைப் ஆஃப் ஃபிலிம் தான். ஹாரர் ஃபிலிம் எடுக்கிறது தானே சாம் ரெய்மி கை வந்த கலை. ஸோ அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தையுமே எடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்கலாம். ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கப்பலில் போயிட்டு இருக்கும்போது கப்பல் மூழ்கி ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கிடுறாங்க. அந்த தீவுலேருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனைகள் வருது. அண்ட் அந்த ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி மாறிக்கிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்னாச்சு, அந்த தீவு விட்டு அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் கதை. மிஸ் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் படம் எப்படி வரப்போகுது நமக்கு தெரியல. சாம் ரெய்மி ஹாரர் படம் எடுக்கிறதுல கெட்டிக்காரன்றதுனால பாசிபிளி அவர் இந்த படத்தையுமே நல்லா தான் எடுக்கிறாரு அப்படின்னு நம்பலாம். ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சென் ஹெல்ப் படம் ஜனவரி 30 ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தபடி பிப்ரவரி மாதத்துக்கு வந்தோன்னா பிப்ரவரி 6 விசில் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த விசில் கிடையாது, இது வேற விசில் படம். ஸோ இந்த விசில் படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு குரூப் ஆஃப் டீனேஜ் பசங்க ஒரு மாயன் டெத் விசில் எடுத்து ஊதிடுறாங்க. அந்த மாயன் டெத் விசில்ன்றது என்னடான்னு கேட்டிங்கன்னா, அந்த விசில் எடுத்து ஊற்றினா கொஞ்ச நாளில் அவங்க செத்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த விசிலோட ஒரு சாவம் மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாயன் விசில் எடுத்து இந்த பசங்க பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்காக ஊதிடுறாங்க. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பசங்களையும் மரணம் தேடி வருது. அதுலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத படத்தோட மீதி கதை. இது கேட்க ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தோட கதை மாதிரி இருக்கலாம். ஐ திங்க் அந்த படத்தை தான் லைட்டாக கொஞ்சம் உல்ட்டா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு. ஆனால் கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதுனால பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத. பிப்ரவரி 6 விசில் படம் வருது. அடுத்து பிப்ரவரி 13 2 படம் வருது. கோல்ட் ஸ்டோரேஜ். ஸோ கோல்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி வந்து ஜாம்பி சேர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு படம் தான். ஸோ இதுவுமே ஒரு ஜாம்பி அப்போகலிப்டிக் மூவி மாதிரி தான். நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் வந்து ஜோக்கிரிங்க ஸ்டீவ் அவர் தான் இதுலேயுமே ரிட்டன் ஆகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் இந்த டெமோகார்கன் வெக்னான மான்ஸ்டர்ஸ், இந்த பக்கம் ஜாம்பிஸ். ஸோ மாற்றி இது கூடயே சண்டை போட விட்றாங்களப்பா அப்படின்ற மாதிரி அவர் நினப்பு இருக்கும்ல. ஸோ கோல்ட் ஸ்டோரேஜ் படம் பார்த்தீங்கன்னா இதுவுமே அகைன் ஒரு ஜாம்பி அப்போகலிப்டிக் மூவி தான். அண்ட் அடுத்து கோட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜூட்டோபியா படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனாலும் ஆச்சு. இதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேஷன் படங்கள் வந்துட்டு இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை பேஸ் பண்ண அனிமேஷன் படம்லாம் வந்துட்டு இருக்கு. எனக்கு மஜா தாங்க. எனக்கு அனிமல் படமும் பிடிக்கும், அனிமேஷன் படமும் பிடிக்கும். ரெண்டும் கலந்து வந்தால் விட்டுருவேனா. ஸோ இந்த படமும் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். கோட் இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் உண்மையாகவே ஒரு ஆடு தாங்க, ஒரு கோட்டு. ஸோ அது பேஸ்கெட் பாலில் எப்படி ஒரு பெரிய பிளேயர் ஆகி கோட்டா மாறிச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஸோ அனிமல் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோட்டு உண்மையாகவே கோட்டா மாறிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை பேஸ்கெட் பாலில். ஸோ கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே அனிமல் பேஸ் பண்ண படம்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பாசிபிளி இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிப்ரவரி 13 கோல்ட் ஸ்டோரேஜ் கோட் 2 படம் ரிலீஸ் ஆகுது. அப்படியே அதை விட்டுட்டு மார்ச் மாதத்துக்கு வந்து மார்ச் 6 த பிரைட் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இதை நான் டிஃப்ரெண்ட் ஆக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் ஃப்ராங்கென்ஸ்டைன் படம் வந்துச்சு. அந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இதுவுமே ஒரு ஃப்ராங்கென்ஸ்டைன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். ஃப்ராங்கென்ஸ்டைன் மட்டும் கிடையாது, ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு ஜோடியா பிரைட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பொண்ணுமே இருக்கா. ஆக்சுவலி கிரியேச்சர் கமாண்டர்ஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது தான். பட் சும்மா சொல்கிறேன், ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு பிரைட் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஜோடியுமே இருந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் ஃப்ராங்கென்ஸ்டைனாக நடிக்க போகிறது நம்ம கிறிஸ்டியன் பேல் தான். ஸோ அடுத்து பிரைடுமே அவங்க கூட ஜோடி சேர்ந்து அவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு கூட ஒரு ஜோடி இருக்குப்பா, சரி விடுங்க என்னவோ. பட் பிரைடு படம் மார்ச் 6 ரிலீஸ் ஆக போகுது. அதே மார்ச் 6 ஹாப்பர்ஸ் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. எகைன் இதுவுமே ஒரு அனிமேஷன் பேஸ் பண்ண ஒரு மூவி தான். இந்த படத்தோட கதை கேட்கும் போது லைட்டாக அவதார் படத்தோட ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில்
அவதார் படத்தில் எப்படி நாவீன மக்களுக்குள்ள அந்த நாவீன உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனுஷங்க புகுந்து அந்த காட்டை அழித்து பாதுகாத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே அந்த மிருகத்தோட உடம்புக்குள்ளே போன மனுஷங்க அந்த காட்டை எப்படி பாதுகாத்தாங்க அப்படின்றது தான் கதை. காட்டை எப்படி ஸ்டடி பண்ணாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. லைட்டாக அவதாரை உல்ட்டா பண்ணி எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கு. பட் பிக்சார் சைட்லேருந்து வருது. ஆக்சுவலி பிக்சார் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல அனிமேஷன் படங்கள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால பாசிபிளி இதுவுமே ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நம்பலான்னு நினைக்கிறேன். ஸோ அனிமல் பேஸ் பண்ண ஒரு படம் அனிமேஷன் அப்சல்யூட்லி கண்டிப்பாக நான் பார்ப்பேன். ஸோ மார்ச் 6ஆம் தேதி ஹாப்பர்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து மார்ச் 27ஆம் தேதி தே வில் கில் யூ அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ட்ரெய்லர் மேபி நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்கவே எப்படி தப்பிச்சா அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. கதையை போகிறான்னு சொல்லிட்டணும். ஆக்சுவலி ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கனாலே இந்த கதை போகிறவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் எப்படி தப்பிச்சா அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்காகவோ வித் ஆக்ஷன் ஃபன் ஃபீல்டோட நமக்கு கொடுக்க பார்த்துருக்காங்க. ஸோ ப்ரெமிஸே கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இவங்களை நீங்கள் ஆல்ரெடி டெட்புல் 2 படம் நம்ம புல்லட் ட்ரெயின் படத்தெல்லாம் கூட பார்த்துருக்கலாம். அதே ஆக்ட்ரஸ் தான் இந்த படத்துலையும் வந்திருக்காங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோயினா. வெல் பார்ப்போம். மார்ச் 27ஆம் தேதி தே வில் கில் யூ அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. அப்படியே ஏப்ரல் மாதத்துக்கு தாவணும்னா ஏப்ரல் 3ஆம் தேதி சூப்பர் மேரியோட கேலக்ஸி படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி சூப்பர் மேரியோ படம் அன்எக்ஸ்பெக்டடாக 1 பில்லியன் அடிச்சிருச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரிஜினல் கேஸ்ட்டை கூப்பிட்டு வந்து அப்படியே சூப்பர் மேரியோ கேலக்ஸி படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மெரியும் லூகியும் சேர்ந்து நிறைய உலகங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ போசோ ஜூனியரை டிஃபீட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏப்ரல் 3ஆம் தேதி சூப்பர் மேரியோ கேலக்ஸி. அடுத்து ஏப்ரல் 24ஆம் தேதி மைக்கேல் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் ஜாக்சனோட வாழ்க்கையை தான் பார்த்தீங்கன்னா அவங்க படமாக எடுத்திருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட கசின் தானே அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மைக்கேல் ஜாக்சன் நடிச்சிருந்திருக்காரு. ஸோ அவர் எப்படி வளர்ந்தாரு, எப்படி ஒரு பெரிய டான்ஸ் ஐக்கானாக மாறினார் அப்படின்றத சொல்லக்கூடிய படம் தான் இந்த மைக்கேல். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏப்ரல் 24ஆம் தேதி மைக்கேல். அடுத்து அப்படியே மே மாதத்துக்கு ஜம்ப் பண்ணோன்னா மே 1ஆம் தேதி அனிமல் ஃபார்ம் அப்படின்ற எகெயின் ஒரு அனிமல் அண்ட் அனிமேஷன் பேஸ் பண்ண ஒரு மூவி. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு புக்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மிருகங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து மனுஷங்க இனிமேல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எங்களோட உற்பத்தி பொருள்லாம் நாங்களே விற்கிறோம் அப்படின்னு சொல்லி அனிமல்ஸை டேரெக்டாக அவங்களோட ப்ராடக்ட்லாம் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் அந்த குரூப்புக்குள்ளேயே இருந்த ஒரு கருப்பு ஆடு என்ன பண்ணுறான், அந்த பண்ணையுமே பார்த்தீங்கன்னா வித்துட்டு போயிடுறான். ஸோ அவன் மனுஷங்களுக்கு வித்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த மிருகங்கள்லாம் தப்பிச்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. காமெடி அண்ட் ஃபன்னாகவுமே இருக்குது. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம அடல்ட்ஸுக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் குழந்தைங்க கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு. மே 1ஆம் தேதி அனிமல் ஃபார்ம். அப்படியே மே 8ஆம் தேதியில் மார்ட்டல் காம்பேட்டோட 2. ஸோ மார்ட்டல் காம்பேட் 2 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போன வருஷமே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் தள்ளி டிலே ஆகி இப்போ இந்த வருஷம் மே 8ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம காலபர்ன் ஜானி கேஜ் வராங்க. ஜானி கேஜ் அண்ட் கிட்டானாவை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். மார்ட்டல் காம்பேட் ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பூமியை டேக் ஓவர் பண்ண போகிற மாதிரி இந்த படம் போகுது. மார்ட்டல் காம்பேட் 3 ஆன ஒர்க்குமே ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னும் இந்த படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ளே 3க்கு போயிட்டாங்க. ஸோ அந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க போல. பார்க்கலாம் படம் எப்படி இருக்குது அப்படின்றத. அடுத்து அதே மே 8ஆம் தேதி ஷீப் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் நம்ம ஹியூக் ஜாக்மேன் நடிச்சிருக்காருங்க. நீங்கள் இந்த மாதிரி உல்வரின் பயங்கரமான ரோல் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆடு மேய்க்கிறவராக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர் தான். நிறைய ஆடுங்க வளர்க்குறாரு. அண்ட் அந்த ஆடுங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் கதை சொல்லுவார். ஒரு நாள் திடீர்னு ஹியூக் ஜாக்மேன் செத்து போக அவர் எப்படி செத்தார் அப்படின்றத அவர் வளர்க்குற ஆடுங்களாம் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இதை எடுக்க போகிறாங்க. ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸு, டாக்டர் டூலிட்டில் இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் இந்த அட்டர் டாக் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அது எப்படி லைவ் ஆக்ஷனில் அனிமல்ஸ்லாம் பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரியான ஸ்டைல் கொண்ட ஒரு படம் தான் இது. உண்மையாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதெல்லாம் ஒரு சின்ன வயசு செம்ம வைப்பு கொடுத்துச்சு. அதே ஒரு வைப்பு இந்த படமும் கொடுக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பல இடத்துல ஒரு ஃபன்னாகவுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஓனர் எப்படி செத்தாரு அப்படின்றத அவர் வளர்க்குற ஆடுங்க தேடி கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இது போகுது. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத. மே 8ஆம் தேதி ஷீப் டிடெக்டிவ்ஸ். அப்படியே ஜூன் மாதத்துக்கு தாவணும்னா ஜூன் 5ஆம் தேதி ஹீமேன் அண்ட் த மாஸ்டர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ ஹீமேன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன்லாம் பார்த்துட்டு இருப்போம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அனிமேஷன் சீரிஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதோட ஒரு கண்டினியூவேஷனாக தான் இந்த ஹீமேன் லைவ் ஆக்ஷன் படத்தை எடுக்க போகிறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி வந்தால் அன்றைக்கி தான் என் பர்த்டே. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து டிஸ்க்ளோஷர் டே அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தான் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்காரு வித் ஒரு ஏலியன் படத்தோட. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏலியன்ஸ் வரப்போகுது. ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து நாங்கள் தான்ப்பா ஏலியன்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு மனுஷங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி பூமிக்கு ஏலியன்ஸ் வந்து நாங்கள் தான் ஏலியன்ஸ்ன்றதை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு நிறைய இடத்துல கேட்ட மாதிரியான ஒரு கதையாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ட்ரெய்லர் ரொம்ப
வித்தியாசமாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபை தான் கொடுக்குது. அப்சல்யூட்லி படமுமே இதே வைபில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மிஸ்டீரியஸான ஃபீல் போகும் அப்படின்னு நான் நம்புறேன். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் திரும்ப ஸ்பேஸுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. பாப்போம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஜூன் 10 டிஸ்க்ளோஷர் டே. அப்படியே ஃபாலோ பண்ணி ஜூன் 19ஆம் தேதிக்கு வந்தால் டாய் ஸ்டோரி 5. டாய் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் எண்டிங்கே சூப்பராக இருந்துச்சு. டாய் ஸ்டோரி 4 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேருக்கு பெருசாக ஒரு இஷ்டம் இல்லை. பட் டாய் ஸ்டோரி 5மே வந்துருச்சு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி டாய் ஸ்டோரியில் எப்படி பொம்மைங்களாம் வந்துட்டு இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஐபேடு கையுமா தானே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பசங்களை எப்படி திரும்ப டாய்ஸ் வழிமாற்றி திரும்ப டாய்ஸ் பக்கமே கூட்டு வந்துச்சு அப்படின்றத படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் ஒரு ஐபேடுமே வருது. அந்த ஐபேடுக்கு ஃபாகி அப்படின்ற ஒரு பேருமே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போ ட்ரெயிலர் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. படம் எப்படி இருக்குன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஃபாலோ பண்ணி ஜூன் 26ஆம் தேதி வந்தால் சூப்பர் கேர்ளோட உமன் ஆஃப் டுமாரோ காமிக் பேஸ் பண்ண ஒரு படம் தான். அது பெரிய காமிக். பட் அதை ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி அவங்க ஒரு படமாக எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க. அதில் டீஸருமே வந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜேசன் மோமோவா லோபோ பெர்ஃபெக்ட் கேஸ்டிங். மனுஷன் பார்க்கவே செம்மையாக வந்துட்டு இருக்காப்ல. ஒரே ஷாட் தான். கொஞ்சம் அவருக்கு இன்னும் கூட கொஞ்சம் சீன் கொடுத்துருக்கலாம். மேபி அடுத்தடுத்து மேபி ஏதாவது டீசர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த வருஷத்தோட முதல் டிசி படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ சூப்பர் கேர்ள் படம் ஜூன் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அப்படியே அடுத்து ஃபாலோ பண்ணி ஜூலை மாதத்துக்கு தாவனா அந்த இடத்துல வரது ஜூலை 10ஆம் தேதி மோனா. ஸோ மோனா படம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி அனிமேஷன் படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு செகண்ட் பார்ட்டுமே கூட வந்துருச்சு. இது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அனிமேஷனோட அதோட லைவ் ஆக்ஷன் வெர்ஷன் தான். ஸோ எனக்கு இன்னமும் தேவையில்லாத மாதிரி தாங்க தோணுது. ஆல்ரெடி அனிமேஷன் வந்துருச்சு. இதோ இப்போ நேற்று நைட்டு கூட தான் அந்த படம் பார்த்தேன் டிவியில். மோனா அனிமேஷனே நல்லா தான் இருந்துச்சு. அதையும் லைவ் ஆக்ஷனாக திரும்ப கூட்டிகிட்டு வராங்கன்னு தெரில. ஸோ எனக்கு ரொம்ப தேவையில்லாத வேலைன்ற மாதிரி தான் தோணுது. பட் பார்ப்போம் இருங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ராக்கெல்லாம் வேறு ரெண்டு படத்தில் நடிச்சிருந்துருக்காரு. ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஜூலை 10ஆம் தேதி மோனா. அப்படியே ஜூலை 14ஆம் தேதிக்கு வந்தால் ஒடிசி படம் ரிலீஸ் ஆக போகுது. கிறிஸ்டோபர் நோலன் இல்லை சர் கிறிஸ்டோபர் நோலனோட படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி த ஒடிசி அப்படின்ற அந்த ஒரு கிரேக்கத்தில் வர அந்த ஸ்கிரிப்சரை பேஸ் பண்ணி எடுக்கப்படுற அந்த ஒரு படம் தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் பெரிய கதை. நிறைய கடவுள்கள்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டசி சொல்ல முடியும், ஒரு மித்தாலஜிக்கை நோக்கி அது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பட் மனுஷன் பார்த்தீங்கன்னா படத்தை கிரவுண்டடாக எடுக்கிறதா மென்ஷன் பண்ணார். கடவுள்கள்லாம் வர ஒரு படத்தை எப்படி கிரவுண்டடாக எடுக்க முடியும்னு ஒரு கன்ஃபியூஷனோடய இருந்துட்டு இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது செம்ம கிரவுண்டடாக தான் இருந்துகிட்டு இருக்கு. மனுஷன் இந்த கதையும் படத்தையும் ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் அப்ரோச் பண்ணியிருந்திருக்காரு. பார்ப்போம் அவரோட அப்ரோச் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டோபர் நோலன் மேலே நம்பிக்கை இருக்குது. நிறைய படம்லாம் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஜூலை 17ஆம் தேதி ஒடிசி. அப்படியே ஜூலை 24க்கு வந்தால் ஈவில் டெட் பர்ன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 வருஷமே கணக்காகும். 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் ரைஸ் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அது நிறைய பேருக்கு பிடிச்சது பிடிக்கல ஒரு மிக்சடாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் எனக்கு அந்த படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. எகைன் அந்த பழைய ஈவில் டெட் படத்தோட வைப்ஸ் எல்லாம் அது கொடுத்துருந்துச்சு தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணி ஈவில் டெட் பர்ன் அப்படின்ற இந்த படம் வரப்போகுது. அப்சல்யூட்லி வயலன்ஸ் பிரியர்கள்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். பேயை வச்சு பயங்கரமாக வயலன்ஸ் காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ பேய் ஒரு பேய் படம் வித் லாட் ஆஃப் வயலன்ஸ். அப்படியே ஜூலை 31க்கு தாவனா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த வருஷத்தோட மார்வல் படம் அண்ட் ஒரு ஸ்பைடர்மேன் படம் வேற லெவலில் இருக்குது எதிர்பார்ப்பு. ஆக்சுவலி டீசர் ட்ரெயிலர் அதுக்கு முன்னாடி லீக் ஆயிருந்துச்சு. அஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்தோட ஷூட்டிங்லாம் கூட முடிஞ்சு போச்சு தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் சேடி சிங்க்லாம் நடிக்கிறாங்க. இது எப்படி டூம்ஸ்டே கூட கனெக்ட் ஆக போகுது அந்த ஒரு விஷயமா பயங்கர தான் இருந்துட்டு இருக்கு. சேடி சிங்க் வராங்க. அவங்க என்ன கேரக்டர், அதுக்கு படத்தில் ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் எப்படா ஸ்க்ரீன் டைம், இந்த படத்தில் ஸ்பைடர்மேனே வருவாரா இல்லையா அப்படின்னு டவுட் வர அளவுக்கு ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு கூட இப்போ வரைக்கும் சரியாக பற்றியா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு கதையெல்லாம் கேட்கவே ரொம்பவே குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் பார்ப்போம். ஸ்பைடர்மேன் படத்தை இது வரைக்கும் யாரும் என்றைக்குமே சொதப்பினதில்லை, சொதப்பவும் முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஸ்பைடர்மேன். ஸோ இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். எல்லாத்தையும் அளந்த ஸ்பைடர்மேன் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாரு முதல் நாள்லேருந்து. அதை பார்ப்போம் எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத. ஜூலை 31 ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. அப்படியே ஆகஸ்ட் மாதம் தாவனா ஆகஸ்ட்டில் இப்போதைக்கு ஒரு படம் தான் கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 28ஆம் தேதி கயோட்டி வர்சஸ் ஆக்மே. கயோட்டி வர்சஸ் ரோட் ரன்னர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரோட் ரன்னர் பிடிக்கிறதுக்காக ஆக்மே கிட்டேருந்து கயோட்டி நிறையவே வெப்பன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க முடியாதனால கயோட்டி ஆக்மேக்கு எதிராக ஒரு கேஸ் போடுது. அண்ட் அந்த ஆக்மே கம்பெனி நடத்துகிறவர் தான் நம்ம ஜான்சினா. ஸோ கயோட்டி அந்த ஆக்மே கம்பெனியை எதிர்த்து ஜெயிச்சிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீரிஸோட மீதி கதை. ஆக்சுவலி படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்பயே ரிலீஸ் ஆகவே இருக்க படம் இது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேக்ஸ் ரைட் ஆஃப்னால WB இதை ஷெல்ஃப் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பேட் கேர்ள் படம் மாதிரி. அதுக்கப்புறம் நடுவில் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு கேட்க கெச்சப் அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ரைட்ஸை வாங்கி இப்போ அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், சூப்பரான விஷயம். இது ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்காகவே ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்க போகுதுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. படம் ரிலீஸ் ஆகட்டும் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஆகஸ்ட் 28 கயோட்டி வர்சஸ் ஆக்மே. அடுத்து அப்படியே செப்டம்பர் மாதத்துக்கு தாவணும்னா செப்டம்பர் 11ஆம் தேதி கிளேஃபேஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுவுமே
இதுவுமே டிசிக்குள்ளே வர டிசியூக்குள்ளே வர ஒரு படம் தான். சூப்பர் கேர்ள் படத்தில் நம்ம ஸ்பேஸுக்கு போயிருப்போம். இது வந்துட்டு பூமியில் இருக்கக்கூடிய கிரவுண்டடான ஒரு பாடி ஹாரர் படம். மார்வலில் வெரைட்டிலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணது டிசியில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன் சரியாக புரிஞ்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த கிளேஃபேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் மாதிரி தான் வரப்போகுது. வித் ஒரு பாடி ஹாரர் ஃபிலிம் அப்படி மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கிளேஃபேஸை இந்த டிசிக்குள்ளேயே நம்ம கிரேச்சர் கமெண்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதை தவிர்த்து புது கிளேஃபேஸா இல்லை அதே கிளேஃபேஸா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியல. பட் கிளேஃபேஸை பேஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 11 அடுத்து அப்படியே அக்டோபருக்கு தாவணும்னா டிகர் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் நம்ம டாம் க்ரூஸ் தாங்க நடிச்சிருக்காரு. ஸோ டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிகராக வராரு. இந்த உலகத்தை நான் தாண்டா காப்பாற்ற போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு மைண்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத படத்தோட மீதி கதை. இது ஒரு காமெடி ஃபிலிமாக டாம் க்ரூஸ் ஒரு காமெடி ஃபிலிமில் அது ஒரு டிகராக கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த மனுஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் பண்ணியிருக்காரா எனக்கு சரியாக தெரியல. பட் இந்த மாதிரி படம் பண்ணதில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத. அக்டோபர் 1 டிகர். அப்படியே அக்டோபர் 9 வந்தோன்னா த லெஜண்ட் ஆஃப் ஆங் படம் ரிலீஸ் ஆக போகுது. அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர் சீரிஸ் எத்தனை பார்த்துருக்கீங்க. அதோட ஒரு கண்டினியூவேஷனாக அனிமேஷன் படமாக ரிலீஸ் ஆக போகிறது தான் இந்த லெஜண்ட் ஆஃப் ஆங். இது அதோட கண்டினியூவேஷன் தான். ஆக்சுவலி அவதார் பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயசில் என்ன பண்ணார் அப்படின்றது தான். அதை ஃபாலோ பண்ணி நம்ம லெஜண்ட் ஆஃப் கோராவே பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கும் முன்னாடி இதுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் செட் பண்ணியிருக்காங்க. அவதார் ஆங் டீனேஜ் வயசில் இருக்கும்போது அவர் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார், அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையாக இருக்கும் போது அப்படி இது ஒரு படம் தான். இந்த படம் இனிஷியலாக தேட்டருக்கு ரிலீஸ் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸ் வந்து பேரமௌண்ட் ப்ளஸ் ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பேரமௌண்ட் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரையா வச்சிருக்கா, சம்மந்தமே இல்லாமல் அதில் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இவங்க கொண்டு போய் அங்கே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னவோ வாங்க இருங்க, படம் ரிலீஸ் ஆகட்டும், இன்னும் 4 இருக்குல்ல, ரிலீஸ் ஆகட்டப்போ பார்த்துக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அக்டோபர் 16 ஸ்ட்ரீட் அப்சல்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே உள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலேருந்து எல்லா ஆக்டர்ஸையும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. பட் ட்ரெய்லர் அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டியாக இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இவ்வளோ ஆக்டர்ஸை போட்டு எடுக்கிற படம் குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக அடி வாங்கிட்டு தான் இருக்குது. அப்சல்ட்லி இதுவே மார்டல் காம்பேட் மாதிரி ஃபைட்டிங் பேஸ் பண்ண ஒரு படம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டார் கேஸ்ட்டுக்காகவே நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க. அக்டோபர் 16 ஸ்ட்ரீட் ஃபைட்டர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அடுத்து நவம்பர் மாதத்துக்கு தாவணும்னா நவம்பர் 26 நார்னியா படத்தோட ரீபூட். அப்சல்ட்லி நம்ம சின்ன வயசில் நார்னியா படம் பார்த்துருப்போம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அந்த படத்தோட ஒரு ரீபூட்டாக தான் இந்த படம் அமைய போகுது. கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ்ட், டிஃப்ரெண்ட் கதை, டிஃப்ரெண்ட் படமாக தான் இது இருக்க போகுது. ஏன் ரீபூட் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் ரீபூட் பண்ணி ஒரு புது கதையை அந்த நார்னியா படத்தை கொடுக்க போகிறாங்க. ஸோ நார்னியா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சின்ன வயசில் பார்த்த ஞாபகம் இருக்கா? உண்மையிலேயே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மூவி தான். மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நவம்பர் 26 நார்னியா. அப்படியே டிசம்பர் மாதத்துக்கு தாவணும்னா டிசம்பர் 11 ஜுமான்ஜி 3. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜுமான்ஜியோட கடைசி படமாக தான் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டார்ஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஜுமான்ஜி உலகமோ நம்ம உலகமும் மெர்ஜ் ஆக போகுது. அது எப்படி தடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதா படத்தோட மீதி கதையாக இருக்க போதா. ஸோ அப்சல்ட்லி பார்த்தீங்கன்னா படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது கேட்கறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஜுமான்ஜி படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபைனல் படமாக தான் அது இருக்க போதா. பாப்பா படம் எப்படி இருக்குது அப்படின்றத. டிசம்பர் 11 ஜுமான்ஜி. அப்படியே டிசம்பர் 18 வந்தால் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டியூன். ஸோ டியூன் படம் பார்த்தீங்கன்னா டியூனோட 3rd பார்ட் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. கூடவே நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவை தான் ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டியூன் மாதம் அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதமே ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சா. அடம்பிடிச்சு கொண்டு போய் டிசம்பர் கூட வச்சிருக்காங்க. ஏன் இப்படி வம்படியாக பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கூட ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா இவங்க நினச்சிருந்தா தனியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அது கூட தான் வரும்னு ஏன் அடம்பிடிக்காங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் டியூனும் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது. ஃபேன்ஸ் இப்போவே அதை பார்பன் ஹைமர் மாதிரி டியூன்ஸ் டே அப்படின்னு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் 2 இதில் எப்படி இருக்குது அப்படின்னு. பாஷாவா ஆண்டனியா, இந்த பராசக்தியா ஜனநாயகனா, பார்த்துருவோம் அன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத. நீங்கள் எதுக்கு போவீங்க? டூம்ஸ்டேவா டியூனா? நான் ஃபஸ்ட்டு டூம்ஸ்டே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எப்படியும் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 நாளுக்கு அந்த படம் தான் போவேன். அதுக்கப்புறம் தான் டியூனை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. மேபி ரிலீஸ் டேட் தள்ளி போட்டாலும் போடலாம், சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 ஆங்கிரி பேர்ட்ஸோட 3rd பார்ட். ரொம்ப நாள் ஆச்சு ஆங்கிரி பேர்ட்ஸோட 2nd பார்ட் வந்து. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் 3rd பார்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் அந்த அனிமேஷன் படம் அப்சல்யூட்லி டைம் ஆகும் தான். ஆனால் இதுக்கு ஏன் இவ்வளோ கேப் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆங்கிரி பேர்ட்ஸோட 3rd படம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்சல்யூட்லி ஆங்கிரி பேர்ட்ஸ் படம்னாலே பார்த்தீங்கன்னா செம என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஃபிலிம்ஸ் தான். போன 2 படத்தையுமே கூட பார்த்துருப்பீங்க. ஃபன்னாக இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த படமுமே கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். டிசம்பர் 23 ஆங்கிரி பேர்ட்ஸோட 3rd பார்ட். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வருஷத்தோட த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ். அப்சல்யூட்லி இது என்னோட ஃபேவரட் லிஸ்ட் தான். நான் என்னென்ன படத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்றது தான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். இதை தவிர்த்துமே இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. நான் ஏதாச்சும் படத்தை லிஸ்ட்டில் விட்டுருந்தேன், நான் மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்கள். இனிஷியலாக இது ஒரு டாப் 10 லிஸ்ட்டை போடலாமா அப்படின்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் டாப் 10 லிஸ்ட்டை போட்டால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய படம்லாம் ஒரு பிளேஸ்க்குள்ளேயே 5வது பிளேஸில் 2-3 படம், 2வது பிளேஸில் ஒரு 3-4 படம், முதல் பிளேஸில் ஒரு 2-3 படம் வந்துருச்சு. ஸோ இப்படி வைக்கிறதுக்கு நம்ம இப்படியே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லைனாக என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் லைனாக சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன படத்தை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். அடுத்து முடிஞ்சால் சீரீஸ்க்கு அனிமேக்கெலாம் நான் தனி வீடியோ போடுறேன்.
Take him from the yard.